எபிரேயர் 9:22, லேவியராகும் 17:11 2 வசனங்களும் சொல்கின்றன. ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனினும் கரைபடிந்த மற்றொரு ரத்தத்தை சிந்துவதினால் பயன் என்ன? எனவே கரை திரையற்ற மாசற்ற தன் ரத்தத்தை சிந்துவதற்காய் தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். தேவனை தவிர பரிசுத்தவான் யார்? அவர்தான் பரிசுத்தர். ஆகவே அவரே இறங்கி வந்தார். நானே வரட்டும், நானே என் ரத்தத்தை சிந்தட்டும் என்று இறங்கி வந்தார். உலகில் அவர் மனிதனாய் வாழ்ந்த பொழுது, இயேசு என்ற பெயரில் வாழ்ந்த பொழுது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து இப்படி சொன்னான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன், இவர் தூய்மை படைத்தவர் என்று சொன்னார். சரித்திரம் எழுதிய பேதுரு, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை என்றார். தூய்மையான ஒரு வாழ்க்கை. அவர் தம் மாசற்ற ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் உங்களை மீட்டு, நம்முடைய ரத்தத்திற்கு பதிலாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை நீக்கும் கிருபாதார பலியாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகில் கிருபாதார பலியாக அனுப்பினதினால் சிலுவையில் அன்பு வெளிப்பட்டது என்றார். நமக்காக தம்முடைய தூய ரத்தத்தை அவர்